வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்றுள்ள கலந்துரையாடல். கல்வி தகமை தொடர்பில் பரவி வரும் குற்றச்சாட்டுகள். மற்றொரு அமைச்சர் சிஐடியில் முறைப்பாடு. நாமல் தன் மீதான குற்றச்சாட்டை நிராகரிப்பு. கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். பாராளுமன்றம் இன்றும் நாளைய தினமும் கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் அமர்வுகள் ஆரம்பமானது. அந்த வகையில் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு கூடிய பாராளுமன்றத்தின் அரசியல் அமைப்பு மற்றும் நிலையீர் கட்டளைக்கு அமைய முதலில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் பெயரிடப்பட்ட தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூவரும், புதிய ஜனநாயக முன்னணியினால் பெயரிடப்பட்ட தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்ததோடு சபாநாயகர் அசோக் ரன்பல பதவி விலகியதையும் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதையும் பிரதி சபாநாயகர் சபைக்கு அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகரின் தெரிவு இடம்பெற இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்த நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறித்த பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவை முன்மொழிந்தார். அதனை சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க வழிமொழிந்திருந்த போதும் வேறு ஏதாவது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட உள்ளதா என்று பிரதி சபாநாயகரினால் சபையில் வினவப்பட்டது. And standing orders 2 and 4 of the parliament will now proceed to elect the speaker. I request that a name of a member of parliament be proposed. Honorable Idampitiya Gedara Vanigasuriya Mudiyanselage Jagat Vikramaratna, Member of Parliament, for the office of Speaker of the 10th Parliament. Could somebody second this proposal? ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, දසවැනි පාර්ලිමේන්තුවේ කතානායක ධූරය සඳහා ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ඉඩම්පිටියේ ගෙදර වනිගසූරිය මුදියන්සලාගේ ජගත් වික්‍රමරත්න මැතිතුමා සුදුසුයයි ගරු අග්‍රාමාත්‍ය විසින් කරන ලද යෝජනාව මම ස්ථිර කරමි. Any other names, please? முன்னதாக நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எதிர்க்கட்சி சார்பாகவும் பெயர் பரிந்துரைக்கப்படும் என்று தெரிவித்திருந்த போதிலும் அவ்வாறான எதுவும் இன்று சபையில் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் பிரதமரால் முன்மொழியப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகரினால் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் சபை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. Member of Parliament has been proposed and seconded. I declare to this House that the Honourable Idampitiya Gedara Vanigasuriya Mudiyanselega Jagat Vikramaratna, Member of Parliament, has been duly elected to the office of Speaker of the 10th Parliament. தொடர்ந்து புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட ஜெகத் விக்ரமரத்னவுக்கு கட்சித் தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த அதே நேரம் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். මෙම උත්තරීතර සභාවේ කතානායක වශයෙන් මා තෝරාපත් කර ගැනීම සම්බන්ධව ඔබ සැමට මාගේ ස්තුතිය මෙම අවස්ථාවේදී පිරිනමනවා. I would like to congratulate you, and I am so proud that from my profession one of the colleague has become the honorable speaker. So I wish you all the very best, and I hope that you will do the necessary things for the government that you are coming from and to the opposite side that we are sitting. Thank you so much. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் புதுடில்லியில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகள் விருப்பம் தெரிவித்ததோடு அதற்கு தேவையான முதலீட்டு வசதிகளை வழங்க இலங்கை அரசாங்கம் உடன்பாடும் தெரிவித்திருந்தது. இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த சந்திப்பில் இந்தியாவின் முன்னணி கைத்தொழில் முனைவோர் கலந்து கொண்டதோடு இலங்கை சார்பாக தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை ராஷ்டிரபதி பவனில் வைத்து சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கையின் நிலையான பொருளாதார அபிவிருத்திக்கான இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு நெருக்கமான மற்றும் நம்பகமான பங்காளியாக இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று இந்திய ஜனாதிபதி தெரிவித்தார். அதே நேரம் ஜனாதிபதியை கௌரவிக்கும் வகையில் விருந்துபசாரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விஜயம் தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்தியாவின் வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எதிர்காலத்தில் பிரிக்ஸ் புதிய உறுப்புரிமைகளை கலந்துரையாடும் போது மட்டுமே இலங்கையின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும். தற்போது கடந்த ஆண்டு முதல் பட்டியலில் ஏற்கனவே இருந்த உறுப்பினர்களை தவிர பிரிக்ஸால் புதிய உறுப்பினர்கள் யாரும் பரிசீலிக்கப்படவில்லை. ஆனால் புதிய உறுப்பினர்களை பார்க்க தொடங்குவதற்கு பிரிக்ஸிற்குள் ஒருமித்த கருத்து இருக்கும் போது இலங்கை வெளிப்படுத்திய ஆர்வத்தை நாங்கள் நிச்சயமாக கணக்கில் எடுத்துக் கொள்வோம் என்று மிஸ்ட்ரி கூறினார். வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான மன்றமான பிரிக்ஸ் தற்போது பிரேசில், சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தியா, ஈரான், ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய 9 நாடுகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த ஆண்டின் முற்பகுதியில் பிரிக்ஸ் உறுப்புரிமைக்கு இலங்கை முறையாக விண்ணப்பித்தமை வேகமாக வளரும் நாடுகளின் கூட்டமைப்போடு இணைவதில் அதன் ஆர்வத்தை குறிக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தனக்கு கல்வி தகுதி இல்லை என்றும் போலியான தொழில் செய்பவராக காட்டிக்கொள்கிறார் என்றும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். புகாரை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குடி அரசாங்க உறுப்பினர்களை அவமதிக்கும் திட்டமிட்ட முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தவறான தகவல் பரப்புரை என்று அவர் குறிப்பிட்டதற்கு எதிராக தமது கட்சி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்த அரசியல்வாதிகளின் பொய்களை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு கட்சியாக முடிவு செய்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். பரந்த கவலைகளை எடுத்துரைத்த அமைச்சர் ஜெயக்குடி நாடாளுமன்ற தரவுத்தளத்தில் சுமார் 30 அரசாங்க உறுப்பினர்களின் விவரங்கள் தவறான சான்றுகள் உட்பட தவறான தகவல்களை கொண்டிருப்பதாக தெரிகிறது என்றும் தெரிவித்திருந்தார். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பாக சர்ச்சைகள் உருவாகி அவர் ராஜினாமா செய்துள்ளதை தொடர்ந்து தற்போதைய நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் கல்வி தகமை தொடர்பிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி பரீட்சையில் முறைகேடுகள் செய்ததாக கூறி ஊழல் மற்றும் வீண்விரியங்களுக்கு எதிரான பிரஜைகள் இயக்கத்தின் தலைவர் ஜமுனி கமந்த துஷார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ச 11 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்ட பரீட்சையின் போது தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதாகவும் பரீட்சை நடைமுறையில் முறைகேடுகள் இருப்பதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளார். இது தொடர்பாக அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ராஜபக்ச குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை மற்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று நிராகரித்து அவை தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் மற்றும் இலங்கை சட்டக்கல்லூரியின் நம்பகத்தன்மையை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் நோக்கம் கொண்டவை என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகுதிகள் தொடர்பான சர்ச்சைகள் உட்பட தற்போதைய அரசாங்கத்தில் நிலவும் பிரச்சனைகளில் இருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பவே இத்தகைய குற்றச்சாட்டுகள் பயன்படுத்தப்படுவதாக கூறினார். 3வது உயர் பதவியில் இருக்கும் அதிகாரி ராஜினாமா செய்யும் போது அது அரசாங்கத்தை நடுங்கும் நீரில் தள்ளுகின்றது. என் மீதான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை விட தற்போதைய சர்ச்சை மிகவும் முக்கியமானதாக உள்ளது. சிஐடிக்கு தனது முழு ஒத்துழைப்பையும் உறுதியளித்து விசாரணையில் தன்னை நிரூபிப்பதாகவும் எனது மற்றும் இலங்கை சட்டக்கல்லூரியின் நற்பெயரும் நிலைநிறுத்தப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டிய அவர் கடந்த ஆட்சியில் இடம்பெற்றிருந்த ஊழல் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளால் தான் நாடு அதல பாதாளத்திற்கு சென்றதோடு பொருளாதார ரீதியாக வீழ்ந்தது. அத்துடன் கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டை சீரழித்து குடும்ப ஆட்சியினை முன்னெடுத்தபடியால் தான் அதனை அடிப்படையாக கொண்டே மக்கள் அணிதிரண்டு அந்த ஆட்சியாளர்களை விரட்டியடித்தார்கள். தற்போதைய ஆட்சி 3/2 பெரும்பான்மையோடு நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி. எனவே கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என்றார்.
தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தீருவோம் என்றும் மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்த போது, ஜனாதிபதி தேர்தலின் போதும் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவோம். 2 தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களின் அமோக ஆணை கிடைத்துள்ளது. மாற்றத்தை விரும்பிய மக்கள் நம்மை நம்பி வாக்களித்துள்ள நிலையில் நாம் முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்று எமக்கு அவர்கள் வாக்களித்துள்ளார்கள். எனவே மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம். எதிரணியினர் எம்மீது சேறு பூசும் நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிக்கலாம், ஆனால் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுவதால் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றார்.